இதை பார்த்தது இந்த வண்டா அப்படின்னு நம்ம முகம் சொல்லிக்கும் போது ஈஜிப்டில் இதை ஒரு தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்காங்க. ஈஜிப்டியன் ஜுவல்லரியிலேருந்து அவங்களோட தாயத்துலேருந்து அவங்களோட ஸ்கல்ப்சர்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த சாண வண்டோட வடிவத்தை தான் டிசைனாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சாண வண்டை அவங்க மதிக்கிறாங்க. இந்த சாண வண்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஈஜிப்சியன்ஸ் அவங்களோட ஒரு கடவுளுக்கு முகமும் வடிவமும் இந்த வண்டிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. கெப்ரி அப்படின்னு ஈஜிப்டியன் காட் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஈஸ்ட்லேருந்து சன்னை வெஸ்ட்டுக்கு உருட்டிட்டு போகிறதா அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. லைக் எப்படி இந்த வண்டுங்க டங் பால்ஸை உருட்டிட்டு கொண்டு போதுங்களோ அதே மாதிரி அந்த கெப்ரி அப்படின்ற கடவுளுக்கு இந்த சாண வண்டோட ஹெட்டை தான் வடிவமாக வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பீரியட்லலாம் ரெக்க மட்டும் இருந்தா என் ஆள் இந்த வண்டுடா அப்படிங்கிற மீம்ஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்ததா. இப்போ நான் சொல்கிறேன், ரெக்க மட்டும் இருந்தாலும் உங்கள் ஆள் இந்த வண்டு ஆகிட முடியாது. இந்த வண்டு சிம்பிள் ஆஃப் பவர். அதாவது இந்த வண்டுனால தன்னோட பாடி வெயிட்லேருந்து 1000 டைம்ஸ் லிஃப்ட் பண்ண முடியும். அதாவது ஹியூமன்ஸ்க்கு வச்சு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹியூமன் 6 டபுள் டெக்கர் பஸ்ஸை தூக்குறதுக்கு ஈக்குவல். வேஸ்ட் லேண்ட் மேலே கடந்து ஈக்கள் அதிகமாக ப்ரீட் ஆகிறத தடுத்து டங் பால்ஸை கம்ப்ளீட்டாக மண்ணுக்குள்ளே புதைச்சிடும். இதனால மண்ணுக்கு வளத்தையும் இந்த சாண வண்டுங்க நத்திங்னஸ்லேருந்து உருவாகி டங் பால்ஸை ரொம்பவே சீக்கிரமாக லேண்டுக்குள்ளே புதைச்சி மண்ணுக்கு நல்ல வளத்தையும் கொடுக்குதுங்க. அதே டங் பால்ஸுக்குள்ளே தான் முட்டையும் இட்டு ப்ரீட் பண்ணி எச்சக்கமான டங் பீட்டில்ஸை உருவாக்கி இன்னமுமே இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நேச்சுரல் சேவியர்ஸாக இருக்காங்க. ஈஜிப்டில் போய் ஸ்கேரப் இல்லைனா சாண வண்டுன்னு சொல்லி பாருங்கள், அதுங்கெல்லாம் தெய்வங்கன்னு சொல்லுவாங்க.